என் பேர் சுப்பிரமணியன். என் மனைவி பெயர் சரஸ்வதி. நாங்கள் கோவில்பட்டியிலேருந்து வர்றோம். எனக்கு இந்த பசங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்க வீட்டில் இருந்து சார் விவேக் சார் தான் எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர். அவரை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு இங்கே வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கைகள் வந்து இந்த வலி, மூட்டு வலி, ஷோல்டர் வலி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால, நீர் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ட்ரீட்மெண்ட்டுக்கும் வந்தோம். இது புதுசாக ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல்னு சொல்லி புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே வந்து அட்மிட் பண்ணுங்க, நான் இங்கே போய்ட்டு இங்கே இருப்பேன்னு சொன்னார் டாக்டரு. நாங்கள் அதனால் வந்து இங்கே வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ 2-3 நாள் ஆகுது. ட்ரீட்மெண்ட் வந்து உண்மையிலேயே நாங்கள் இது வரைக்கும் பார்த்த ஆஸ்பத்திரியை விட இங்கே நல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடியன்னா ஒரு நர்ஸ் வரைக்கும் எல்லாருமே நல்லா சூப்பராக ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. நல்லாவே பார்க்குறாங்க. கூப்பிட்ட உடனே வந்து பார்க்குறாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு கொண்டிருக்கோம், நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொன்னால் கூட ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்காங்க. அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணுது ப்ரெஷரு, சுகரு எல்லாமே வந்து அருமையாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதனால் வந்து எங்கள் இந்த 2 நாளில் வந்து எங்களுக்கு உண்மையிலே நாங்கள் ஒரு கஷ்டத்தை வந்தோம். ஆனால் அட்மிட் பண்ண உடனே ஒரு 2 நாள்லேயே வந்து எங்களுக்கு என்னமோ ஒரு 90% எங்களுக்கு க்யூர் ஆன மாதிரி இருக்குது. இங்கே வர்றதுக்கு முன்னால வந்து கை காலெல்லாம் இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. அதில் வந்து என் மனைவி வந்து கை தூக்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தா. கை தூக்குறதுக்கு, கை ஆட்டுறதுக்கு, நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சிரமப்பட்டதுனால அது வந்து இப்போ பாருங்க, நீங்களே பார்த்துருக்கீங்க. 3 நாள் வந்து எனக்கு இவ்வளோ ஃபீவர் ஆகுதுன்னா பரவாயில்லை. ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா மூட்டு வலி தான் ஸ்டார்ட் ஆச்சு. மூட்டு வலியில இருந்து தான் இப்ப ஷோல்டர் பெயின் வந்துச்சு. ஸோ ஷோல்டர் ஜாயின் வந்து ரொம்ப பெயின்னால கையை அவங்களால தூக்க முடியல. அதுதான் அவங்களுக்கு ஆக்சுவல் ப்ராப்ளம். ஸோ விவேக் சார்ட்டை தான் ஸ்டார்டிங் வந்து பார்த்துட்டு இருப்பேன். இங்க அவர் பேசுறதுலேயே ஓரளவுக்கு கொஞ்சம் க்யூர் ஆனாங்க. ஸோ இந்த சர்ஜரி வந்து பண்ணா இன்னும் பெட்டர் ஆவீங்க அப்படின்னு சொன்னதுனால இது வந்து எடுத்துக்கிட்டோம், அந்த ப்ரொசீஜர் எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ பண்ணினதுக்கு அப்புறம் பெட்டராகவே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அகைன் இங்க உள்ள பிசியோதெரபி டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து நல்ல கேர் எடுத்து பார்த்துட்டாங்க. ஸோ அவங்க கொடுத்த மோட்டிவேஷன், அவங்க கொடுத்த எக்ஸசைஸ்ல அவங்க பண்ணும்போது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஸோ இவ்வளவு நாள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ப்ராப்ளத்தினால. இப்போ ஒரு 2 டேஸா வந்து பெட்டரா ஃபீல் பண்றாங்க. பெயினும் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. அந்த சேம் டைம் பாத்தீங்கன்னா இவங்களும் நல்லா வந்து ஒபே பண்றாங்க. அவங்க சொல்லி தரது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு பண்றதுனால இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் கியூர் ஆன ஃபீல் இருக்கு. மென்டலாவும் சரி, இவங்களாம் கொஞ்சம் ஏத்துக்கிட்டாங்க, லைக் கியூர் ஆகுது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஓவரால் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா நல்ல கேரிங்காக இருக்குது, நல்ல க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. அகைன் அப்பா சொன்ன மாதிரி எவ்ரி டைம் வந்து எல்லாரும் யாராவது ஒருத்தர் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன ஏதாவது நெக்ஸ்ட் ஏதாவது தேவையா, இல்லை பிசியோதெரபி டாக்டராக இருந்தாலும் சரி, இல்லை நர்ஸாக இருந்தாலும் சரி, அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ என்டையரா பாத்தீங்கன்னா சென்னையில இது வந்து இப்ப நல்ல ஒரு இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் நல்ல கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க. மற்ற ஹாஸ்பிட்டல் கம்பேர் பண்ணும்போது இங்க நல்ல கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க. ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முந்தி ரொம்ப வலி இருந்துச்சு. இப்போ வந்து 2 நாளா வந்து எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு ரொம்ப ஃபைனாக யோசிக்கிறேன். பிசியோதெரபி நல்லா பண்ணி விட்டாங்க. அதனால எனக்கு வந்து வலியெல்லாம் நிறையா குறைஞ்சிருக்கு. இன்னும் மேலுமே நான் இதை ஃபாலோ பண்ணி நல்லா பண்ணிக்குவேன். எல்லா டாக்டர்ஸு, நர்ஸு எல்லாமே கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது.